ஒரு நாளும் எங்களை மறக்காத தேவன். எங்களை ஆண்டவரே தேவரீர் உம்முடைய அன்புக்குள்ளாக நீர் எங்களை இழுத்து கொண்டீர். உம்முடைய அன்பை வேண்டாம் என்று நிராகரித்தோம், உம்முடைய நாமத்தை தூஷித்தோம், உம்முடைய நாமம் எங்களுக்கு வேண்டும் என்று சொன்னோம், உம்முடைய வேதத்தை தள்ளினோம். ஆனால் நீர் எங்களை தள்ளாதபடி, நீர் எங்களை ஒதுக்காதபடி அன்பின் கயிற்றினால் ஆண்டவரே ஓசியாவின் புஸ்தகத்துல ஓசியாவுக்கு நீர் இந்த வார்த்தையை கொடுத்தீர், எப்பிராயிமே உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? ஒரு முறை உன்னை கரம் பிடிச்ச பிறகு நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? ஒரு முறை உன்னை அறிந்த பிறகு, ஒரு முறை உன்னை பிடித்த பிறகு உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? நான் அவரை கைவிடவே மாட்டேன். ஆண்டவரே நீர் எவ்வளவு நம்ப தகுந்த தேவன், நம்பிக்கைக்கு பாத்திரமான தேவன். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எங்களை கைவிட்டு இருக்கிறாங்க. நம்பி மோசம் போன நேரங்கள் உண்டு, சூழ்நிலைகள் உண்டு. ஆனால் நீர் ஒரு பொழுதும் நீர் எங்களை மறவாதபடி, எங்களை கைவிடாதபடி இந்த நாள் வரையிலும் நீர் எங்களை நடத்தி இருக்கிறீர். நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட சுவாமி எங்க கண்களை நீர் திறந்தருள், எங்க மன கண்களை நீர் திறக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள ஆண்டவரே நீர் கிருபை தாரும். கடந்த வாரம் எங்களுக்கு 3 நாள் அருமையான விருந்தை கொடுத்தீர் சுவாமி. நம்முடைய வார்த்தை என்கிற விருந்தை எங்களுக்கு 3 நாட்கள் கொடுத்தீர். ஆண்டவரே அதை பெற்றுக்கொண்டு நாங்கள் சும்மா உட்கார்ந்திருக்காதபடி நாங்கள் செய்ய வேண்டியதை தீவிரமாய் செய்கிறதற்கு எங்களை நீர் ஆயத்தப்படுத்தும். எங்களோடு நீர் பேசும். இந்த காலை வேளையில எங்களை உயிர்ப்பியும் உற்சாகப்படுத்தும். இன்னும் நாங்கள் முன்னேறி செல்ல எங்களை ஆண்டவரே வழிநடத்தும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, போன வாரம் நாம 3 நாட்கள் தேவனுடைய பாதத்துல தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினார்? நல்ல கையை தூக்கு. எஸ், அப்போ உங்க எல்லாரோடையும் ஆண்டவர் பேசினார். சரி, பேசின பிறகு என்ன பண்ணும்? அவர் பேசினாரு, நானும் கேட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும்னா என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. மறுபடியும் நீங்க ஒரு 3 நாள் வச்சாதான் நாங்க கேட்க முடியும் அப்படின்றீங்களா? என்ன பேசினாரு? அதுக்கு நீங்க என்ன செய்தீங்க? என்ன தீர்மானம் எடுத்தோம்? அதுதான் இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு. When God meets you, தேவன் உன்னை சந்திக்கும் போது. When God meets you, தேவன் உன்னை சந்தித்த போது. சரி, ஆண்டவர் ஒரு மனிதனை சந்திக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்கு இல்லையா? ஆண்டவர் என்னை சந்தித்தார், நான் அவரை வேண்டான்னு வேற வழியில போனேன், என்னை பிடிச்சி இழுத்து, இப்ப நம்ம அழகா ஒரு பாட்டு பண்ணோம், அன்பின் கயிறால என்னை இழுத்து அவருடைய வழிக்குள்ள என்னை கொண்டு வந்தார். அப்ப ஆண்டவர் நம்மை சந்தித்து இருக்கிறார். சந்தித்துக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? அப்புறம் என்ன பண்ணோம்? அது வரைக்கும் பைபிளே சுமக்காத நான் கையில பைபிளை வச்சுக்கிட்டு இப்போ ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வர்றேன், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும் இல்லையா? அதுக்காக ஆண்டவர் சந்திக்கல. ஆண்டவர் ஆலயத்துக்கு வருவது அவசியம், ஆலயத்துக்கு வருவது முக்கியம். ஆனா அதுக்காக மட்டும் ஆண்டவர் நம்மை சந்திக்கல, வேற ஒரு நோக்கம் இருக்கிறது. இங்க அப்படி சந்தித்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னென்னலாம் அவர் செய்தார், சந்தித்த பிறகு அவர் என்ன செய்தார் என்பதுதான் பார்க்கிறோம். அது நமக்கு வேதத்தின் நிழல்ல இருந்து பார்க்கும்போது, வேதத்தின் அடையாளங்கள்ல இருந்து பார்க்கும்போது, அதிகாரங்கள் அதை பார்க்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் நமக்கு விளங்கும்.
இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் பவுலுடைய காரியம். பவுல் சவுல் வேறையா? நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே சவுலை பவுலாக்கினீரே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ரெண்டு பேருமே ஒன்று தான். அது எபிரேய பாஷை, இது கிரேக்க பாஷை. பாஷை தான் வித்தியாசம். நம்ம வேற என்னவோ நினைச்சுக்கிட்டோம் இல்லையா? சவுலை பவுலாக மாற்றினார். அப்போ தேவன் அந்த மனிதனை சந்தித்த போது அவருடைய வாழ்க்கையில அடுத்தடுத்து நடந்தது என்ன, அவர் என்ன செய்தார், அவருடைய பின்னணியை பார்ப்போம். முதல் வசனம், 9ஆம் அதிகாரம் முதல் வசனம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், அவனுடைய வேலை என்னன்னா பயமுறுத்துறது, கொலை செய்யறது. சொல்லுங்க, பயமுறுத்துறது, கொலை செய்யறது. இப்படி வாழ்ந்த ஒரு மனிதனை தேவன் அவனை சந்திக்கிறார். தேவன் அவனை சந்தித்த பிறகு வாசிக்கலாம் அதே அதிகாரத்துல 6ஆம் வசனம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் நீ அதில் எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் 2 காரியம் செய்ய சொன்னார். முதல்ல என்ன சொல்றாரு? நீ எழுந்து போ, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ள போ. போனாதான் அங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்க சொல்லப்படும். இப்போ பொதுவா நாம ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டோம்னா, நான் என்ன எதிர்பார்த்தேன், எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லு, இப்பவே சொல்லுங்க, அப்பதான் நான் செய்வேன் இல்லையா? இதுதான் நம்ம எண்ணம். ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி செய்யுங்க, என்னோட பேசுங்கன்னு கேட்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் எல்லாத்தையும் ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் அழகா எல்லாத்தையும் விவரமா சொல்லுவார். நோ, தேவன் எப்பவுமே அப்படி செய்யவே மாட்டார். இங்க அழகா சவுலுக்கு சொல்கிறார், நீ முதல்ல எழுந்துரு, பட்டணத்துக்குள்ள போ, அங்க போன பிறகு உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது சொல்லப்படும். அப்ப முதல்ல எழுந்திருக்கணும், போகணும். ஆண்டவருடைய வார்த்தைய ஒவ்வொரு ஸ்டெப்பா கீழ்ப்படியணும்னு தான் ஆண்டவர் பார்க்கிறார். 1 step at a time. ஒரு நேரத்துல ஒரு அடி. தேவன் அந்த ஒரு அடி தான் நாம எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறார். இப்ப 3 நாள் கூட்டத்துக்கு அப்புறமா முதல் அடி என்னது? சரி, இப்படி கேட்கலாம். 3 நாள் கூட்டத்துல வார்த்தை கேட்ட அப்புறமா நீங்க எடுத்த முதல் தீர்மானம் என்ன? அது இந்த ஒரு வாரத்துல என்ன பண்ணீங்க? இப்படி எல்லாம் திடுதிப்புன்னு கேள்வி கேட்டா என்ன பண்றது? நீட் எக்ஸாம்லயே கொஸ்டின் பேப்பர் முன்னாடி கொடுத்துடுறாங்க, அதை பார்த்து நாங்க எழுதி 720 மார்க் வாங்குறோம். நீங்க திடுதிப்புன்னு இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டா நாங்க எங்க பதில் சொல்றது? இல்லையா? நம்ம அப்படி பழகிட்டோம். எப்ப கேள்வி கேட்டாலும் எப்ப கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகும். நம்ம முதல்ல பார்க்கிறது யாரை பார்த்து காப்பி அடிக்கலாம், இல்ல எங்க இந்த பதில் கிடைக்கும். நம்ம இப்படியே பழகிட்டோம். அந்த கேள்விய யோசிக்கிறதும் இல்லை, அதுக்கான காரியத்தை பிரயாசப்படுறதும் இல்லை. ஆண்டவர் பேசினார்னு எல்லாரும் கை தூக்குனீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 3 நாள் செலவு பண்ணதுக்கு பலன் கிடைச்சது. ஆனா என்ன பேசினாரு, என்ன முடிவு பண்ணீங்க, அது இந்த ஒரு வாரம் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா யாருமே பதில் சொல்ல. என்னமா எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தோம், எடுத்தது ஏதோ ஒண்ணு சொல்ல பார்க்கலாம். அதை எடுத்ததுதான் கேட்கிறேன். நான் இன்னைக்கு ஒரு காரியம் பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. கண்டுபிடிச்சிட்டீங்க. சில பேர் சிரிக்கிறீங்க. போன வாரம் திட்டீங்க,
கண்ணா பின்னான்னு திட்டினீங்கல்ல, கொஞ்சமாவது எங்களுக்கு சோரணை இருக்குதுன்னு காமிக்கிறதுக்கு ஒரு சில பேர் 10 மணிக்கெல்லாம் வந்தீங்க. நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கரங்களை தட்டி நமக்கு நாமளே அதை செய்ய வைத்த தேவனுக்கு நம் நன்றி செலுத்துவோம். இதுதாங்க வேணும், இதுதான் வேணும். ஒன் ஸ்டெப், அது சின்ன ஸ்டெப்பா இருந்தாலும் என்ன இருந்தாலும், நான் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது என்ன பண்றேன்னா, I started to move, நான் செயல்பட ஆரம்பித்தேன். அதுதான் வேணும். நின்ன இடத்துலயே அப்படியே நிக்காம ஒரு அடி எடுத்து வைக்கும் போது நான் மூவ் பண்ண, நான் முன்னேறி செல்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். அப்படின்னா என்ன? என்னை மாத்திக்கிறதுக்கு, என்னை திருத்திக்கிறதுக்கு, நான் முன்னேறி செல்வதற்கு ஆசையா இருக்கிற, நான் இப்படியே இருக்க விரும்பல, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்களே, அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறோம். இப்ப இந்த 3 நாள் கூட்டத்துல ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்ட காரியங்கள் நிறைய, என்னோடு நிறைய காரியங்கள் இடைப்பட்டா. நான் தனிப்பட்ட முறையில் பர்சனலா I was blessed. அதான் அவருக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன். ஐயா, உங்க செய்தியின் மூலமாக தனிப்பட்ட முறையில நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நான் தேவனிடத்திலிருந்து காரியங்களை பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்ப நான் தான் சொன்னேன், ஒரு பிரசங்கியாருக்கு அதை விட சந்தோஷமான காரியம் என்ன? ஒரு டீச்சருக்கு அவங்க கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் பாஸ் ஆகி நல்ல தேர்ச்சி பெறும்போது பார்க்கிற சந்தோஷம், அதான் அந்த சந்தோஷம் அன்னைக்கு கிடைச்சது. அப்போ அந்த முதல் அடி, அந்த முதல் படி, அதுதான் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறோம். அப்போ when God meets me, ஆண்டவர் என்னை சந்திக்கும் பொழுது நான் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியம். அதுக்கு முன்னாடி பவுலை ஆண்டவர் சந்திச்ச போது அவருக்காக என்ன வைத்திருந்தார் என்பதை அனனியாவுக்கு சொல்லுகிறார். வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இப்ப பக்கத்துல கைய பிடிச்சு உங்களுக்கு என்ன ஆண்டவர் காமிச்சார் கேளுங்க. பவுலுக்கு ஆண்டவர் என்ன காமிச்சாரு? என் நாமத்தினால அவன் எவ்வளவு பாடுபட போறேங்கிறத அவனுக்கு காமிக்க போறேன். இப்ப 2-3 பேர் யோசிக்கிறாங்க, ஐயோ பாடா வேண்டாம், ஏற்கனவே படாது பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம், இன்னும் வேற பாடு வேண்டவே வேண்டாம், திரும்பி பார்க்காம ஓடு. ஏன்னா நம்ம பொதுவா பாடுகளை நாம் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமோ மன ஆயத்தமோ நமக்கு இல்லை. நமக்கு எல்லாம் ஈஸியா வேணும், நமக்கு எல்லாம் ஃப்ரீயா கிடைக்கணும். நம்ம அரசாங்கமும் நம்முடைய அரசியல்வாதிகளும் நம்மளை எப்படி ஆக்கிட்டாங்க? நீ உட்கார்ந்துட்டே இரு, சோறு கிடைச்சிரும். நீ உட்கார்ந்துட்டே இரு, வெட் கிரைண்டர் கிடைச்சிரும். நீ உட்கார்ந்துட்டே இரு, நீ பஸ்ல ஃப்ரீயா போலாம், எங்க வேணாலும் போலாம், எத்தனை வேணாலும் போலாம். இப்படி நம்ம பழகிட்டோம். எல்லாமே நமக்கு இலவசமா, எதுவுமே கஷ்டமே இல்லாம ஃப்ரீயா கிடைக்கணும். டெய்லி நமக்கு 3 வேளை யாராவது சாப்பாடு போடுறேன்னு சொன்னா அம்மா மாதிரிலாம் சொல்லுவாங்க, அப்பா கிச்சனுக்கு ஒரு டேட்டா. அந்த சமையல் கட்டுக்குள்ள போய் இன்னைக்கு காலையில நான் கேட்டேன், இந்த மாதிரி சமைக்க போறேன், டெய்லி என்னத்தை சமைக்கிறது, போர் அடிக்குது. அதுக்குன்னு டெய்லி திங்காமையா இருக்கோமா? ஒரு நாளைக்கு 3 வேளை வேற திங்குறோம் இல்லையா? பாரு, அவன் என்ன ஆகுது, டெய்லி என்னத்தை சமைக்கிறது.
அப்போ சில நேரத்துல நமக்கு அப்படி சலிப்பு உண்டாகுது. சில நேரத்துல என்ன காரியங்கள் நமக்கு என்ன நினைக்கிறோம், எல்லாம் ஈஸியா கிடைச்சிடணும்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ஆண்டவர் வழிகள் ஒருபொழுது அப்படி கிடையவே கிடையாது. பவுலிடத்துல தேவன் எதிர்பார்த்திருக்கிற காரியம், அனனியாவுக்கு சொல்கிறார், அவன் என் நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காமிக்க போறேன். இதுக்கு அப்புறமா தான் காமிக்க போறேன். அப்போ பவுல் செய்த இந்த தரிசனத்துக்கு அப்புறம் அவன் கேட்கிறான், அவன் திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? நான் ஒரு வழியா போயிட்டு இருக்கேன், ஒரு நோக்கத்தோட போயிட்டு இருக்கேன், ஒரு வேலையா போயிட்டு இருக்கேன். அந்த வேலையை தடுத்து நிறுத்தி நீங்க என் வாழ்க்கையில குறுக்கிட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அதை தடுத்துட்டீங்க. நான் போய் செய்ய நினைக்கிற வேலையை தடுத்துட்டீங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? அன்பானவர்களே, ஒரு காலத்துல நாமும் தேவனை அறியாதவர்களாக, தேவனை எதிர்த்தவர்களாக, தேவனை பகைத்தவர்களாக, இன்னைக்கு இயேசுவை முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிற உலகத்துல நாம இருக்கிறோம். நம்ம நாட்கள்ல மட்டுமில்ல, ஆதி சபை நாட்கள்லையும் கூட ஆரம்பத்திலிருந்து உலகம் உண்டானது முதல் தேவனை பகைக்கிற மக்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. அப்போ அப்படி தேவனை பகைத்தவர்களாக இருந்த நம்மை ஒரு நாள்ல ஆண்டவர் சந்தித்தார். God encountered us. ஆண்டவர் நம்மை சந்தித்தார். அப்போ சந்திச்ச பிறகு என்ன செய்யணும்? பவுல் என்ன செய்தான்? 3 ஸ்டெப் செய்தான். முதல் ஸ்டெப், இது 3மே ரொம்ப முக்கியமான படிகள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், waited upon God. அவன் தேவனுக்கு பாதத்துல காத்திருந்தான். இரண்டாவது, அவன் தேவனுடைய பாதத்துல காத்திருந்தது மட்டுமல்ல, தேவன் பேசுவதை கேட்டு கொண்டிருந்தான். கேட்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வரக்கூடிய ஹெட்டிங்ல நான் உங்களுக்கு சொல்றேன். He was listening. He was keep listening. ஆண்டவர் சொல்லுகிறதை அவன் கேட்டு கொண்டிருந்தான். மூணாவது, தன்னை அவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தான். அப்ப இந்த 3 படி பவுல் அவனுடைய வாழ்க்கையில தேவன் சந்தித்த பிறகு, இந்த சம்பவம் நடந்த பிறகு அவன் தமஸ்குக்கு போகிறான். எதுக்காக போறான்னா, இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கொலை செய்யும்படியாக, அவர்களை சிறைபிடிக்கும்படியாக, அத்தாரிட்டி பேப்பரோட அரசாங்கத்தினுடைய உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட மக்களை கொலை செய்து சிறைபிடித்து கொண்டிருந்தான். அப்படி தமஸ்குன்ற இடத்துக்கு போகும்போது இயேசு அவனுடைய வாழ்க்கையில குறுக்கிட்டு அந்த காரியத்தை தடுத்தார். அதுக்கப்புறம் அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்? ஆண்டவர் சொல்ல, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு நம்ம நேரம் இல்லை. அது ஒரு நாள் அதை குறித்து கர்த்தருக்கு சித்தமான பார்க்கலாம். இப்போ இந்த 3 ஸ்டெப் பவுல் செய்த காரியங்கள். He waited upon God. கர்த்தருடைய பாதத்துல அவன் காத்திருந்தான். வாசிக்கலாம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரம். கலாத்தியர் அவன் சந்தித்த பிறகு தான் என்ன செய்தான் என்பதை குறித்து கலாத்தியர் எழுதுற நிருபத்துல அதை குறித்து விவரமாய் சொல்லுகிறான். வாசிக்கலாம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 15 கூட நீங்க வாசிக்கலாம். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்து முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் தம்முடைய குமாரனை நான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கும் பொருட்டாக அவரை எனக்குள் வெளிப்படுத்த, முக்கியமா இந்த வார்த்தைகளை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கிறேன், அவரை எனக்குள் வெளிப்படுத்த பிரியமாய் இருந்தார். யாரை வெளிப்படுத்த சொல்லுங்க? இயேசுவை. இயேசு தன்னை அவருக்கு வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் பிரியமா இருந்தார். அப்போ தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளணும்னா காத்திருக்கணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களோட பேசணும்னா, ஆண்டவர் உங்களுக்கு காரியத்தை சொல்லணும்னா நீங்க அவர் பாதத்துல காத்திருக்கணும். ஆண்டவரே
எனக்கு ரொம்ப வேலை, உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பிஸியான ஆளு, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்குன்னு நேரத்தை கொடுத்து உக்காந்து இருக்கிறதுன்னா அப்படின்னு நினைச்சுன்னா ஒரு வெளிப்பாடு வராது. ஒரு வெளிப்பாடு வராது. யாருக்கு வெளிப்பாடு சொல்லுங்க? யாருக்கு வெளிப்பாடு வரும்னா அவருடைய பாதத்துல உட்கார்றவங்க தான். இப்ப நாம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? இப்ப பவுல் செய்த காரியம், ஆண்டவர் அவனை சந்தித்து அவனோடு இடைப்பட்ட பின்பு அவன் செய்த காரியம், அவரிடத்துல அவர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தும்படியாக பிரியமா இருந்தார். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? உடனே நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும். அப்படின்னா என்னது? நான் மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் எப்படி யோசிக்கிறோம்? நம்ம எப்படி யோசிக்கிறோம்? கண்ணு பாக்குது, அங்கேருந்து ஒரு நியூஸ் போகுது, அடுத்த செகண்ட் பிரெயின் நமக்கு என்ன சொல்லுது? இதை பார்க்காத, இதை சொல்லாத, இதை செய்யாத, இல்ல இது இப்படி செய். இவ்வளவு நடக்குது இல்லையா? அப்போ என் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும், அதாவது என்னுடைய மனசு சொல்றதையும் என்னுடைய உடம்புல இருக்கிற பலவீனம் காண்பிக்கிறதையும் அதுக்கு நான் செவி கொடுக்கல. எதுக்கு செவி கொடுத்தேன்? தேவன் என்ன சொல்றாரோ, தேவன் என்ன வெளிப்படுத்துறாரோ அதை கேட்பதற்கு ஆயத்தமா இருக்கேன். நீங்க பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் பேசின பிறகு நாம மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணி இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், சரி ஜோம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், அதுக்கெல்லாம் நேரம் இருக்குதா பிரதர்? உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, நீங்க வேலையை விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க, உங்களுக்கு வேணா அந்த வேலை இருக்கும், எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு யோசனை பண்ணாமல் அவன் தன்னுடைய நிலை இல்லாம வேற ஒரு இடத்தை, அதாவது தேவனுடைய சமூகத்துல காத்திருப்பதை அவன் தெரிந்து கொண்டான். அடுத்த வசனம், எனக்கு முன்னே அப்போஸ்தலரானவர்களிடத்திலே எருசலேமுக்கு போகாமலும். சரி, ஏன் எருசலேமுக்கு போகலன்னு சொல்றாரு? எருசலேம்ல ஏன் இங்க எருசலேமை பத்தி சொல்றாரு பாருங்க. பைபிளை நல்லா வாசிக்கணும். நான் நிறைய தடவை சொல்றேன், சும்மா குருட்டாம்போக்குல பைபிளை வாசிக்கிறேன். இப்ப நான் ஏன் எருசலேமுக்கு போகலன்னு சொல்றாரு? எருசலேம்ல யார் இருக்கா? யார் இருக்கா எருசலேம்ல? பிரதான ஆசாரியரா? அப்புறம் அப்புறம் யாரு சொல்றது? கையை தட்டுங்கப்பா. கவனிக்கவே மாறி தெரியும், ஆனா கவனிக்கிறார். சரியா? நல்லா தட்டுங்க. எருசலேம்ல யார் இருக்கா? அப்போஸ்தலர்கள். யார் அவருங்க? இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்கள். அப்போ இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவரோட இந்த சீஷர் கிட்ட தான் போய் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ கத்திரிக்காய் வாங்கணும், வெங்காயம் வாங்கணும் அப்படின்னு எந்த கடைக்கு போவீங்க? அதையாவது சத்தமா சொல்லுங்களேன். காய்கறி கடைக்கு போவீங்களா, மளிகை கடைக்கு போவீங்களா? அப்போ இயேசுவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இயேசுவோட 3 வருஷம் இருந்தது யாரு? சீஷர்கள், அப்போஸ்தலர். அப்ப அவங்க கிட்ட தான் போகணும். இவர் என்ன சொல்றார்? நான் அங்கே போகல, நான் அங்கே போகல. வாசிங்க. அரபி தேசத்திற்கு புறப்பட்டு போய் எங்க போனாரா? எங்க போனாரா? அதுக்கு எதிர்மாறா இருக்கிற தேசத்துக்கு, வேற சுத்தமா சம்பந்தமே இல்லாத இடத்துக்கு, அரபி தேசத்துக்கு போய் மறுபடியும் தமஸ்கு ஊருக்கு திரும்பி வந்தேன். 3 வருஷம் சென்ற பின்பு. அப்ப அரபி தேசத்துல எத்தனை நாள் இருந்திருக்காரு? 3 வருஷம் அரபி தேசத்துல என்ன பண்ணார்? சொல்லுங்க. 3 வருஷம் அரபி தேசத்துல என்ன பண்ணாரு? ஒட்டகம் ஓட்டிட்டு இருந்தாரா? என்ன பண்ணார் அரபி தேசத்துல? சொல்லுங்க. காத்திருந்தார்.
he waited upon God. என்ன முன்னாடியே சொல்லியிருக்கிறார் 16ஆம் வசனத்துல, அவரை எனக்கு வெளிப்படுத்தும்படியாக தேவன் பிரியமா இருந்தார். அவன் அது வரைக்கும் படிச்சது பிரமாணத்தை படிச்சிருந்தான். தேவன் கொடுத்த பிரமாணம்னா எத்தனை? நிறைய தடவை சொல்லிட்டேன். பிரமாணங்கள்னா எது? எத்தனை பிரமாணங்கள் உண்டு? சத்தமா? 613 613. 613 என்னென்ன செய்யணும், எது செய்யக்கூடாது? 365 செய்யக்கூடாது, 365 செய்யாத. அப்புறம் மீதி நீங்க கழிச்சிட்டு சொல்லுங்க அப்படின்றீங்களா? 248 செய் இல்லையா? இதை மறக்கவே கூடாது. தூக்கத்துல எழுப்பி கேட்டனா கூட சொல்லணும். சரி, இப்ப கையில பர்ஸ் வச்சிருக்கீங்களா? எவ்வளவு காசு வச்சிருக்கீங்க? என்னாம சொல்லுவீங்களா? என்னாம சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவோம். ஆனா பிரமாணம் எத்தனைன்னு கேட்டா, நீங்க போன வாரம் சொன்னது எங்க ஞாபகம் இருக்கும் அப்படின்னா எப்படி? அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிரமாணம் சொன்னாலே எத்தனை? 613. அதுல 365 செய்யாத, 248 செய். இதுதான் பவுலுக்கு தெரியும். ஏன்னா அதை தான் அவன் கரைச்சு குடிச்சிருந்தான். நான் இன்னொரு இடத்துல சொல்றார், நான் பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறான். அப்ப அவ்வளவாக பிரமாணத்தை படிச்சிருக்கிறான். ஆனா இப்போ இயேசு குறுக்கிட்ட பின்பு அவன் புதிய பிரமாணத்தை படிக்கிறான். தேவன் அவனுக்கு புதிய பிரமாணத்தை சொல்லிக் கொடுக்கிறார். தேவன் அவனை அப்டேட் பண்றாரு. அந்த பிரமாணத்தை நீங்க அறிஞ்சிருக்கிறப்பா, அது மட்டும் இல்ல, நான் சொல்ற காரியங்களும் கொஞ்சம் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லி 3 வருஷமா தேவனுடைய பிரசன்னத்துல, அவன் தேவனுடைய பாதத்துல குமாரன் தனக்கு வெளிப்படும்படியான காரியங்களை பெற்றுக்கொண்டார். அப்போ 3 வருஷமா ஆண்டவர் அவனோடு இடைப்பட்டார். தேவனுடைய சந்திப்புக்கு அப்புறம் நடந்த முதல் காரியம், அன்பானவர்களே, நாம செய்ய வேண்டியது அதுதான். அவன் தேவனோடு தனியாக சென்றான். எல்லாரும் போற வழியில போகல, எங்க போகணுமோ அங்க போகல, தேவனிடத்துல போகும்படி தெரிந்து கொண்டான். தனியா போய் தேவ பிரசன்னத்துல காத்திருந்தான். சரி, இந்த 3 நாள் கூட்டத்துக்கு அப்புறமா என் ஜெப நேரம் கூடிச்சு. உண்மையா சொல்லணும், சும்மா நானும் கச்சேரிக்கு போனேன்னு கை தூக்குற மாதிரி தூக்க கூடாது. உண்மையா 3 நாட்கள் கூட்டத்துக்கு அப்புறம் நான் உண்மையா ஜெபிக்க ஆரம்பித்தேன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? only 1 2 3 பாருங்க. அப்ப you have not taken the first step. இன்னும் நீங்க முதல் அடி கூட எடுத்து வைக்கல அப்படின்னா நீங்க செயல்படாம அதே இடத்துல இருக்கிறீங்க. எங்க ஊர்ல திருவிழா நடந்துச்சு, என்ன பண்ண? திருவிழாவுக்கு வாங்கி வாங்கி தின்ன, அதான் செஞ்சேன். அப்ப அதே போலதான் எங்களுக்கு 3 நாள் கூட்டம் நடந்துச்சு. என்ன பண்ண? காது குளிர கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண? எப்பவும் போல இருக்கிறேன். நோ. அடுத்த படி அதுதான் அன்பானவர்கள் நம்ம தேவன் எதிர்பார்க்கிறது. பவுல் இங்கே போய் தேவ சமூகத்துல 3 வருஷம் வேற எதை பத்தியும் யோசிக்கல, வேற எதை பத்தியும் சிந்திக்கல. தேவ சமூகத்துல காத்திருக்கிறத மட்டும்தான் தெரிந்து கொண்டார். அப்ப அவர் வேற எந்த வேலையும் செய்யலன்னு அர்த்தமா? இல்ல, எல்லாத்தையும் செய்தாலும் ப்ராமினன்ஸ், அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய நேரத்தை அதிகமாக தேவனுடைய பிரசன்னத்துல செலவழித்தார். அன்றாட வேலைகள் மத்தியில கூட என்னுடைய ஜெப நேரத்தை எப்படி கூட்டணும்ங்கிறத நம்ம அறிந்து வச்சிருக்கணும். எப்படிங்க, எனக்கு 24 மணி நேரமே பத்தல, அவ்வளோ பிஸியா இருக்கிறேன், இதுல போய் நான் இன்னும் எப்படி என் நேரத்தை செலவழிக்கிறது? நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்க நேரம் எங்கெல்லாம் வீணாகிறதுன்னு தெரியும். தேவன் உங்களை சந்தித்த பிறகு நீங்க செய்ய வேண்டிய முதல் காரியம் தேவனுடைய பாதத்துல காத்திருக்கணும். காத்திருக்கும் போது என்ன நடக்குதுன்னா, பவுலுக்கு ஆண்டவர் தன்னுடைய குமாரனை வெளிப்படுத்துகிறார். தேவன் அவனுக்கு
புதிய காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். அதனாலதான் பவுல் புதிய ஏற்பாட்டுல 13 புத்தகங்களை எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? தேவன் 3 வருஷமா அவருக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களை கற்றுக்கொண்டார். தேவனுடைய பாதத்துல காத்திருக்காம நீங்க அடுத்த படி எடுத்து வச்சீங்கன்னா பிரயோஜனம் இல்லை. பவுல் செய்தது முதல்ல அவன் தனியாக போனான். He went alone with God. தேவனோடு நேரத்தை தனியா செலவு பண்றதுக்கு தனியா போய் ஜெபித்தான். தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருந்தான். அவர் பாதத்துல விழுந்து கிடந்தான். ஆண்டவரே, என்னை எதற்காக சந்தித்தீர்? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? இந்த கேள்வி மட்டும்தான் அவன் மனசுல ஓடிட்டு இருக்கு. ஆண்டவரே, இந்த 3 நாள் கூட்டத்தை எங்களுக்கு தாங்க, அதை ஆசீர்வதிங்க, அதுல எந்த பிரச்சனை வரக்கூடாது. நம்ம 5 வாரம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 3 நாள் கூட்டம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அடுத்த கூட்டம் வந்தா பார்க்கலாம். இப்ப நம்ம இதுக்கு யூஸ்ட் ஆயிட்டோம், இதுக்கு நம்ம பழகி போயிட்டோம். ஏன் தேவன் எதற்காக செய்தார்? எதற்காக இந்த காரியத்தை கொடுத்தார்? இந்த 3 நாட்கள் ஏன் கொடுத்தார்? எதற்காக நம்ம இடத்துல பேசினார் என்பதை குறித்த கவனம் நமக்கு தேவை. ஏதோ புதுசா உட்கார்ந்து கேட்கறதுக்காக இல்ல. எந்த நேரமும் நானே கத்திக்கிட்டு இருக்கேன், இன்னொருத்தரை கூப்பிட்டு வச்சு கத்தலான்னு கூப்பிட்டு வரல. அதுக்காக அவரை கூப்பிட்டு வரல. ஆண்டவர் நம்மோடு என்ன காரியம் எதிர்பார்க்கிறார் என்பதை அறிந்து கொள்ளதான். அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நீங்கள் காத்திருக்க பழகணும். பவுல் 3 ஆண்டுகள் அவனுக்கு தெரியும். ஏசாமியோட சீஷர்கிட்ட போனா எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அவங்க இயேசுவோட அவங்க முகமுகமாய் பேசி வாழ்ந்தவங்க, அவரோட உட்கார்ந்து சாப்பிட்டாங்க, அவரோட நடந்தாங்க, அவரோட தூங்கினாங்க, எல்லா காரியங்களும் அவரோடு தான் இருந்து செய்தாங்க. அப்ப அவங்கள விட இயேசுவை அதிகமா சொல்றது யாருன்னு தாராளமா அவன் எருசலேமுக்கு போய் பேதுரு கிட்ட, யோவான் கிட்ட, யாக்கோபு கிட்ட, இயேசுடைய சீஷர் கிட்ட எல்லாம் பேசி இருக்கலாம். ஆனா அவர் எப்ப போனார் தெரியுமா? வாசிங்க. 3 வருஷம் சென்ற பின்பு பேதுருவை கண்டுகொள்ளும்படி நான் எருசலேமுக்கு போய் 15 நாள் தங்கி இருந்தேன். எப்ப? 3 வருஷம் கழிச்சு தான் போறான். 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷமா என்ன செய்து கொண்டிருந்தான்? தேவனுடைய வெளிப்பாடு, தேவன் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்போ ஆண்டவர் நம்மை சந்தித்த பின்பு, சந்திச்சார்னு என்னோடு பேசினார்னு சொன்ன ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம், முதல் காரியம் என்னன்னா, தேவ சமூகத்துல காத்திருக்கு. எப்படி பிரதர்? நான் வேலைக்கு காலையில 6 மணிக்கு போனானா நைட்டு 10 மணிக்கு வரேன். எவ்வளோ கஷ்டமா இருக்கு, உடம்பு ஒத்துழைக்கல. சரி, ஒரே ஒரு காரியம், அதெல்லாம் எதுக்கு செய்யறோம் சொல்லுங்க? எதுக்கு செய்யறோம்? ஏங்க வேலைக்கு எதுக்கு போறேன்னு கேட்டேன். வேலைக்கு எதுக்கு போறேன்னு கேட்டேன். நான் என்னமோ கேட்ட மாதிரி அப்படி பாக்குறீங்க. எதுக்கு செய்யறோம்? 6 மணிக்கு போய் 10 மணிக்கு வீட்டுக்கு ஏன் வரோம்? சம்பாதிக்கிறதுக்கு. எதுக்கு சம்பாதிக்கணும்? 3 வேளை நான் மட்டுமல்ல, நானும் என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சாப்பிட்றது இல்லையா? சரி, இந்த வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்தோம், என் ஆத்மாவுக்கு என்ன ஆகாரம்? அதை யோசிச்சுமா? அதைத்தான் செய்ய சொல்றோம். அதை செய்யணும். அப்ப அதுக்கு நேரம் கண்டிப்பாக்க முடியாம கிடையாது, நிச்சயமா முடியும். எந்த வேகம் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு வேகம் வருதோ, அதே வேகம் இல்ல நான் தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும்னு நீங்க இந்த பிரெயினுக்கு சொல்லி பாருங்க, உங்களை செய்ய வைக்கும். நாம இன்னைக்கு அதுக்கு என்ன பண்றோம்? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், நான் ரொம்ப களைச்சு போய் வந்திருக்கேன். இதுல வேற இன்னொன்னு, ஆண்டவரே உன் பிள்ளை நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும்பா. நமக்கெல்லாம் ஈஸியான ஜெபம் இல்லையா?
ஆண்டவரே நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும்பா. அவருக்கு தெரியாமலாம் கிடையாது. ஆனாலும் ஏன் கேட்கிறாரு? அவர் உங்களிடத்துல தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். தன்னை வெளிக்காட்டும், தன்னை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரு, ஏங்குறாரு, காத்திருக்கிறாரு. ஆனா நாம் அதற்கு இடம் கொடுக்கறது இல்ல. உங்ககிட்ட பேசணும்னு துடிக்கிறாரு, நீங்க அந்த நேரத்தை கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்கிறாரு. நாம அதற்கான நேரத்தை கொடுக்கறது இல்ல. நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே நான் டயர்டா இருக்கிறேன், இல்ல என் வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்குது, நிம்மதியே இல்ல, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இப்படித்தான் நம்ம கடந்து போகிறோம். அப்ப எத்தனை வருஷம் கூட்டம் நடத்தினாலும் நாம முன்னேற்றம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த முதல் படியை நாம எடுத்து வைக்கணும். பவுல் 3 வருஷம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேவனுடைய உள் நோக்கத்தை, அவருடைய உள் தோற்றத்தை, அவருடைய உள் ஆதங்கத்தை, அவருடைய உள் எண்ணங்களை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். God's perspective, அதை அறிந்து கொண்டான். அவருடைய முழு தோற்றம் என்ன, அவருடைய ஆக்கப்பூர்வமான காரியங்கள் என்ன, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எதற்காக என்னை சந்தித்தார், ஏன் என்னோடு பேசினார், என்னோடு ஏன் இடைப்பட்டார், நான் இப்படியே வாழ்ந்துட்டு இருந்த அப்படியே என்ன விடாம ஏன் அவர் குறுக்கிட்டார் அப்படிங்கிறத 3 வருஷம் தேவனுடைய சமூகத்துல காத்திருந்தான். அவர் சொல்றான், ஆண்டவர் தன்னுடைய குமாரனை எனக்கு வெளிப்படுத்த அவர் பிரியமா இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் திரும்ப திரும்ப தன்னோடு பேசிக்கொண்டே இருந்தார். ஏன்னா அவர் பாதத்துல காத்திருந்ததுனாலதான் அந்த காரியம் கிடைச்சது. நீங்க காத்திருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களோட இன்னும் நிறைய பேசுவார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? சும்மா எல்லாத்துக்கும் நானும் தூக்குறேன்னு தூக்கிட்டு இருக்க கூடாது, செய்யணும். அவரிடத்துல காத்திருக்கணும். ரெண்டாவது ஆப்ஷன், கீப் லிசனிங். கவனமாய் கேட்கணும். இப்போ இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. உண்மையிலேயே கவனிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். வீட்டில் இருக்கும்போது என் வைஃப் ஏதாவது ஒன்று பேசுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அடிக்கடி நான் திட்டு வாங்குற விஷயம் அதுதான். அதை நான் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்? சொல்லு, 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 அதானே, தெரியும். அவங்க சொல்றதை நிப்பாட்டிடுவாங்க. பார், என்ன பார், என் முகத்தை பார். நான் மனசுல நினைச்சேன், எத்தனை வாட்டி தான் இந்த முகத்தையே பார்த்துட்டு இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஒருத்தர் பேசும்போது கவனிக்கிறதுங்கிறது பத்தியா ரொம்ப முக்கியமான, ரொம்ப ரொம்ப முக்கியம். கேட்கறதுக்கு 3 அடிப்படையான காரியங்கள் வேணும். கேளுங்க, சொல்லித்தரேன். 3 முக்கியமான காரியம். ஃபர்ஸ்ட், டு பி a good listener, நீங்க என்ன பண்ணணும்னா ஐ கான்டாக்ட் இருக்கணும். If you want to listen properly, ஒரு நல்ல கவனிக்கணும்னா முதல்ல அவங்க கண்ணும் சேரணும். அவங்க முகத்தை பார்த்து கேட்கணும். அதுதான் ரூல். இப்ப நான் பேசிட்டு இருக்கீங்க, எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இப்படி திரும்பி பேசுறேன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்வீங்க? நாளுக்கு மரியாதையே தெரியலையா? நான் காலையில இருந்து குளிச்சுட்டு சமைச்சிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு உங்க முன்னாடி உக்காந்துதான் இந்த ஆள் முதுக பார்த்து வந்தேன், என்னையா மதிப்பு தெரியுது அந்த ஆளுக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். சொல்லலனாலும் நினைப்போம் இல்லையா? நான் அவர் சொல்றதை கேட்க வந்திருக்கிறேன், அவர் வேற எங்கேயோ பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. சோ கேட்கறதுக்கு முதல்ல அவசியம் என்னன்னா
ஐ கான்டாக்ட் முக்கியம். அவங்க முகத்தை பார்க்கணும். இது நமக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட், அதாவது இயற்கையில நமக்கு இல்லை, கிடையவே கிடையாது. எனக்கு இல்லை. நான் நிறைய தடவை திட்டு வாங்கியிருக்கேன். யாருக்கிட்ட இல்லை? எங்க வீட்டம்மா கிட்ட. சொல்றத கேளு, என்ன பார்த்து பேசு அப்படின்வாங்க. எனக்கு வரவே வராது, இது வரைக்கும் வரல. இதுக்கப்புறம் வருமானு நான் தெரியல. நான் கவனிச்சுக்கணும், கேட்டுக்கணும். ஆனா இதுதான் முக்கியமான காரியம். ஒருத்தரை பேசும்போது கவனிக்கணும்னா அவர் முகத்தை பார்க்கணும், அப்பதான் கவனிக்க முடியும். ரெண்டாவது, இப்படி கேட்கறதுனால, அது அப்புறம் கேட்கறதுனால என்ன கிடைக்கும்ன்றது அப்புறமா சொல்ல. ரெண்டாவது பாயிண்ட் என்ன பண்ணோம்னா, நாம அவங்க என்ன சொல்றாங்கன்றத கவனமா கேட்கணுமே தவிர, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு நாமளே ஒரு தீர்மானத்துக்கு இவ இதுதான் சொல்ல போறாங்க, இவங்க இதுதான் செய்ய போறாங்க, இதுதான் எனக்கு தெரியாதா அப்படின்னு குறை சொல்லவோ, அதை முடிவு பண்ணி நியாயம் தீர்க்கவோ கூடாது. do not judge or criticize, செய்யக்கூடாது. இப்ப நிறைய நேரத்துல நான் ஏன் கேட்க மாட்டேன்னா, அவங்க என்ன விஷயம் சொல்றாங்கன்னு எனக்கு புரிஞ்சிடும். அப்ப என்ன பண்ணுவேன், நீ இதுதான் சொல்ல போற, தெரிஞ்சு போச்சு, அதுதான் சொல்றாங்க. ஆனா அதுல என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணி இருக்கிறாங்கன்றதா அவங்க கேட்கணும்னு விரும்புறாங்க. அதே போலதான் தேவன் நம்மிடத்துல பேசும்போது அவர் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை குறித்து கவனமாய் கவனமாய் கேட்க விரும்புகிறார். நீங்க வேதத்துல திரும்ப திரும்ப பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலே கேள், யாக்கோபே கேள், தாவீதே கேள் அப்படின்னு ஆண்டவர் தன்னோடு அவர் பேசின ஒவ்வொரு மனுஷங்கிட்டையும் கேள் கேள், நான் சொல்வதை கவனமாய் செவி கொடுத்து கேள் அப்படின்னு சொல்றாரு. காரணம், கேட்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மூணாவது பாயிண்ட், அவங்க பேசிட்டு இருக்கும்போது குறுக்க நெருக்க பேசக்கூடாது. மூணாவது பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது குறுக்க நெடுக்க பேசக்கூடாது. நம்ம என்ன பண்ணுவோம், அதுதான் செய்யும். இந்த 3 காரியம் வேணும். என்னென்ன வேணும்? முதல்ல ஐ கான்டாக்ட், அவங்க முகத்தை பார்த்து பேசணும். ரெண்டாவது, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சா கூட அதை நீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது, அது நீ முடிவு பண்ணக்கூடாது, அதை குறை சொல்லக்கூடாது. ரெண்டாவது, அவங்க முழுசா சொல்ற வரைக்கும் இருக்கணும். இதுதான் பிரச்சனை நம்ம கிட்ட. அவங்க முழுசா சொல்ற வரைக்கும் என்ன பண்ண மாட்டோம், ஆரம்பிச்சிருவோம் கேட்கறது. சரி, நல்ல கேட்கறதுனால வரக்கூடிய பலன் என்ன தெரியுமா? 3 காரியம் இருக்கு. நல்ல காரியங்களை கேட்ட பிறகு, ஒருத்தர் சொல்றது நல்லா கவனிச்ச பிறகு நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நம்முடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ரெண்டாவது, அங்கே நம்முடைய சண்டைகளோ சச்சரவுகளோ அதுக்கு ஒரு முடிவு உண்டாகும். மூணாவது, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய உறவு மேம்படும். வாசிக்கலாம், உபாகமம் வாசனத்தை விட்டுறேன். சாரி, அந்த வசனத்தை நான் நோட் பண்ண மறந்துட்டேன். அங்கே அதனுடைய இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். சாரி, அந்த வசனத்தை நான் ரொம்ப முக்கியமான வசனம். உபாகமத்துல தேவன் சொல்கிறார், நான் சொல்றதை நீங்க கவனமாய் கேட்டு நான் உங்களுக்கு என்ன செய்ய போறேன்றதை கவனமாய் கேளுங்க, அது உங்களுக்கும் உங்க பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்றேன். ஆனா உங்களுக்கு அடுத்த வாரம் அந்த ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சாரி, ஐ லாஸ்ட் தட் ரெஃபரன்ஸ். ஆனா ரொம்ப அருமையான வசனம். அதை காலைல நான் படிச்சுட்டு, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேல் மக்கள் கிட்ட மோசே மூலமா சொல்றாரு, இஸ்ரவேலே நீங்க கேளுங்க, நான் சொல்ல போற காரியம் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமானது, நீங்க கேட்டு உங்க பிள்ளைகளுக்கும் அது பிரயோஜனமா இருக்க போது, அதனால அதை கவனமாய் கேளு என்று சொல்றான். இல்ல, அந்த வசனம் இல்ல. அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நாம் கவனமாய் கேட்பதில் ரொம்ப கருத்தா இருக்கணும்னு விரும்புறான். இங்கே பவுல் தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருந்த அந்த 3 வருஷமும் அவன் கவனமாய் கேட்டான்.
அதனாலதான் பவுல் சபைகளை உண்டாக்கின பின்பு அந்த சபைகள்ல வரக்கூடிய போராட்டங்கள், பிரச்சனைகள், எல்லா காரியங்களுக்கும் தேவையான ஆலோசனையை கொடுத்து இன்னைக்கு நிருபங்களாக நாம இன்னைக்கு வாசிச்சுட்டு இருக்கோம். அது இன்னைக்கும் சபைகள்ல, எத்தனையோ சபைகள்ல அது பிரயோஜனமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் கவனமாய் தேவன் சொல்வதை கேட்டார். அப்ப ரெண்டாவது நான் செய்ய வேண்டியது, நாம் கவனமாய் கருத்தாய் கேட்கிற மக்களா இருக்கணும். பக்கத்துல கைபிடிச்சு சொல்லுங்க, இனிமேலாவது கவனமாய் கேளுங்க. கிளாஸ்ல, அது காலேஜா இருக்கட்டும், ஸ்கூலா இருக்கட்டும், எங்க வேணாலும் இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க திரும்ப திரும்ப? லிசன் லிசன். கேளுங்க பிள்ளைகளா, கேளுங்க, அப்படி கவனமாய் கேளுங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஏன் சொல்றாங்கன்னா, கேட்கறதுனால நமக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு. அப்ப அதுவும் முக்கியமா தேவன சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் பொழுது தேவன் சொல்வதை கவனமாய் கேட்பதில் இன்னும் ரொம்ப முக்கியமான காரியங்கள் அடங்கி. மூணாவது அவன் செய்த காரியம், prepare yourself. அவன் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டான். எதற்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டான் பாருங்க. ஆண்டவர் தன்னை ஒரு நோக்கத்துக்காக பிரித்தெடுத்தார். இப்ப வாசிக்கலாம் 9, 15, 16. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 9, 15, 16. அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த விஷயத்தை அனனியா சவுலுக்கு சொல்லியிருப்பாரா மாட்டாரா? இது யார் சொல்றா? யார் சொல்றா? கர்த்தர் அனனியாவுக்கு சொல்றார். அனனியாவுக்கு ஏன் சொல்றாருன்னா வாசிக்கலாம். 14ஆம் வசனம் வாசிக்கலாம். 13. அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தாத பொல்லாத பொல்லாங்குகளை செய்தார் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும், எருசலேம்ல மாத்திரமல்ல இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றான். அப்படிப்பட்ட பவுலுக்கு, அப்படிப்பட்ட சவுலுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை, அவன் செய்து கொண்டிருக்கிறதெல்லாம் உண்மை, ஆனா இனிமேல் அப்படி நடக்காது, இனிமேல் அப்படி ஆக போறது கிடையாது. ஏன்னா நான் அவனை சந்திச்சுட்டேன், நான் அவனோடு இடைப்பட்டேன். தேவன் இடைப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த காரியங்கள் இனி நடக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்களாம் சத்தமா ஒரு ஆமென். ஆண்டவர் சந்திச்ச பிறகு, ஆண்டவரோடு முகமுகமான ஒரு சந்திப்பு வந்த பிறகு, பவுல் அதற்கு முன்பாக செய்து கொண்டிருந்த காரியம் மாற போகுது. ஆண்டவர் சொல்றார், அதற்கு கர்த்தர், இப்ப வாசிங்க, நீ போ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். அவன் முதல்ல என்னுடைய நாமத்தை அறிந்தவர்களை கொலை செய்தான், என்னுடைய நாமத்தை அறிந்தவர்களை சிறைபிடிச்சான். இப்போ என்னுடைய நாமத்தையே பிரசங்கிக்க போகிறான். எல்லாத்தையும் அப்படியே மாத்துறாரு. என்ன சொல்ல போனா தோசையை திருப்புற மாதிரி என்னெல்லாம் செய்து கொண்டு எதிர்ப்பு செய்து கொண்டிருந்தானோ அதே நாமத்துக்காக அவன் பிரசங்கிக்கும்படியாக அவனை மாத்துறார். நேர்மாறா அவனுடைய வாழ்க்கை போக்கு மாறுகிறது. the complete turn, the U-turn சொல்வாங்க. பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய U-turn ஆண்டவர் அனுமதிச்சு அந்த வழியில அவனை கொண்டு போறான். அப்ப அந்த வழியில போகும்போது அவன் என் நாமத்தை நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு நான் காண்பிப்பேன். இப்ப நான் என்னுடைய கேள்வி என்ன, அனனியா இத பவுலுக்கு சொல்லியிருப்பாரா மாட்டாரா? சொல்லுங்க.
சொல்லியிருப்பாரா மாட்டாரா? சொல்லியிருப்பார். இப்ப தெரிஞ்சு போச்சு பவுலுக்கு என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் நம்மளை வச்சு செய்ய போறாரு டோய் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன ஆகணும், அதுக்கு தன்னை ஆயத்தப்படுத்தணும். இப்போ ஆண்டவர் உங்களோட பேசினார்னு சொன்னவங்க எல்லாரும் கை தூக்கணும். எல்லாரும் என்ன செய்ய சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? சொல்லுங்க. நீங்க கேட்டீங்க, நான் கை தூக்குனேன், முடிஞ்சு போச்சு. இவ்வளோ கேள்வி கேட்டா நான் என்னதான் பண்றது? தெரியாதனமா நான் தூக்கிட்டேன். இப்போ ஆண்டவர் பேசினார்னு நான் சொன்னது தப்பா போச்சு. ஆண்டவர் பேசினார்னு சொன்ன பிறகு என்னத்தை பேசினாரு, எதை பேசினாரு, என்ன சொல்ல சித்தமா இருக்கிறார் என்பதை நாம எங்க கண்டுபிடிச்சோம்? அதுக்கு முதல் 2 ஸ்டெப் செஞ்சாதான் இந்த ஸ்டெப்புக்கு வரவே முடியும். முதல்ல நான் அவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். 2வது அவர் சொல்கிறதை நான் கவனமாய் கேட்கணும். 3வது நான் காத்திருந்து கேட்டு பெற்றுக்கொண்டதை அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன நான் தயார்படுத்திக்கணும். அப்போ பவுல் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. என்ன, இது வரைக்கும் செஞ்சிருந்த வேலையை செய்யாம வேற ஒரு வேலை, அதற்கு எதிர்மாறான வேலையை செய்ய சொல்றார். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பானை செய்யறவனை கொண்டு போய் இரும்பு அடிக்கிற இடத்துல விட்டா முதல்ல அவன் என்ன பண்ணுவான்? சொல்லுங்க. ஒரு குயவனை கொண்டு போய் இரும்பு அடிக்கிற இடத்துல போய் உட்கார வச்சா என்ன பண்றது? ஒன்னும் தெரியாது. ஆரம்பத்துல இருந்து வரணும் இல்லையா? அப்ப முதல்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கணும். இதைத்தான் பவுல் செய்கிறார். அப்ப அதை கத்துக்கிறதுக்கு, அதை ஆயத்தப்படுத்துறதுக்கு என்ன முதல் படி? தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தேவன் சொல்லுகிறதை கேட்டு தன்னை, இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப். 3வது ஸ்டெப், அப்ப ஒரு காரியம் அவனுக்கு புரிஞ்சிச்சு, ஆண்டவர் என்னை பிரித்தெடுக்கிறார். சொல்லுங்க, பிரித்தெடுக்கிறார். சத்தமா சொல்லுங்க, பிரித்தெடுக்கிறார். அப்ப கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களையும் ஆண்டவர் பிரித்தெடுத்திருக்கிறார். எங்கிருந்து? எங்கிருந்து பிரித்தெடுத்தாரு? என்னமோ நீங்க சொல்ல சொன்னீங்க, சொல்லிட்ட, முடிஞ்சு போச்சு. திருப்பி திருப்பி கேட்ட, எங்கிருந்து பிரித்தெடுத்தார்? பாவத்திலிருந்து. எதுக்கு பிரித்தெடுத்தார்? அவருக்காக வாழும்படி. கரெக்டா? புரிஞ்சா? அப்பா, இத்தனை வருஷம் கத்துனதுக்கு பாவத்திலிருந்து பிரிச்செடுச்சு அவருக்காக வாழும்படியாக பிரித்தெடுத்தார். இதைத்தான் பவுல் புரிஞ்சுக்கிட்டார். வாசிக்கலாம். இப்போ 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம். நமக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி 16, 17, 18. இருக்கிறீர்கள், ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். எவர்கள் நடுவிலிருந்து? இங்க அவர்கள் யாரு? இப்படி பைபிள் இப்படிதான் படிக்கணும். புறஜாதியார், அதாவது தேவனை அறியாத, அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோட சேராதுன்னு சொல்றாரா? பக்கத்து வீட்டுக்காரன் கூட இனிமேல் பேசாத, அவங்க கூட பழகாத, அவன் வீட்டுல போய் காப்பி குடிக்காத அப்படின்னு சொல்றாரா? இல்ல. அவனுடைய வழிகளை கற்றுக்கொள்ளாத, அவனுடைய ஆலோசனையின்படி நடவாமல், தேவன் சொல்லுகிற, தேவ வசனம் சொல்லுகிற அவர்களின் தேவ வசனத்தின்படி நடக்கிறதுக்கு அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிக்கணும். பக்கத்துல கேள்வி, பிரிஞ்சு வரணுங்க, கண்டிப்பா பிரிஞ்சு வரணும். பிரிந்து வந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அசுத்தமானதை தொடாதிருங்கள். நேத்து வரைக்கும் அசுத்தமானதை கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தோம். கரெக்டா? நேத்து வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருந்தது? அசுத்தமா இருந்தது. பரிசுத்தத்தை பத்தி ஒரு எண்ணமும் கிடையாது.
ஒரு தேவ மனுஷன் அழகா இப்படி சொல்றார், உண்மையான கிறிஸ்தவன் யாரு சொல்லுங்க. என்ன தவிர யாரு இருக்க முடியும் அப்படின்றீங்களா? உண்மையான கிறிஸ்தவன் யார் தெரியுமா? பாவம் எதுன்னு தெரிஞ்சு, பரிசுத்தம் எதுன்னு தெரிஞ்சு, அந்த பரிசுத்துக்குள்ளாக போறதுக்காக அந்த பாவத்தோட ஒவ்வொரு நாளும் போராடி, ஐயோ இந்த பாவத்தை என்னால விட முடியலையே, இதுல இருந்து நான் எப்படியாவது வெளி வரணும்னு ஒரு போராட்டம் உள்ள நடக்குது. பாத்தீங்களா? நடக்குதா இல்லையா? நடக்காதவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, உஷாரா இருக்கிறீங்க, யாரும் தூங்கல. அப்போ ஒரு போராட்டம் உள்ள நடக்குது. அப்ப அந்த போராட்டம் நேத்து வரைக்கும் அதை பத்தி அந்த பிரச்சனை இருந்துச்சா? நேத்து வரைக்கும் நான் சினிமா கோட்டையில உட்கார்ந்து இருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா கையை தட்டி உட்கார்ந்தேன். இன்னைக்கு என்னால போய் உட்கார முடியுதா? நீங்க சொன்னீங்கன்னா போய் உட்கார்ந்து பாக்குறேன் அப்படிங்கிறீங்களா? இப்ப போய் உட்கார்ந்து பாருங்க, உங்களால முடியாது. முடியும்னு சொல்றவங்க எத்தனை பேர்? நாங்களாம் அவ்வளவு லேஸ்ல வாய்விட மாட்டோம் தெரியுமில்ல அப்படின்னு. அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். ஏன்னா அது பாவம் தெரியாத வரைக்கும் அதுல விழுந்து கிடந்தேன், அதுல உழந்தேன், அதுலயே கடந்தேன். அது எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தல. ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு என்னால அந்த காரியத்தை சந்தோஷமா அதை போய் மறுபடியும் விருப்பத்தோட, அதே ஆசையோட, அதே வேகத்தோட போய் என்னால செய்ய முடியல. என் மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இதே கைய வச்சு எத்தனையோ மரத்துக்கு முன்னாடி, கல்லுக்கு முன்னாடி மணிக்கணக்கா கைய குப்பி நின்ன. ஆனா இப்ப என்னால போய் நிக்க முடியல. அது எனக்கு இப்ப அருவருப்பாய் தருகிறது. அவன் தான் உண்மையான கிறிஸ்துவன். இப்ப உண்மையான கிறிஸ்தவன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, இதுதான் பிரித்தெடுக்கிறதுன்னா, அவருக்கு நடுவில் இருந்து பிரித்தெடுத்து அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரனும் குமாரத்திகளா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். இதை யார் சொன்னாரு? கர்த்தர் சொன்னார்னு யார் சொல்றாரு? இந்த வெளிப்பாடு எங்க கிடைச்சது? தேவனுடைய பிரசன்னத்துல காத்திருக்கும் போது கிடைச்சது. அப்போ தேவ பிரசன்னத்துல காத்திருக்கும் போது நேரம் வீணாகவே ஆகாது. அவருடைய பிரசன்னத்துல நீ செலவழிக்கிற நேரம் வீணாகவே ஆகாது. அப்படி நான் யோசிச்சு பார்த்துட்டேன்னா, அதை நான் சரியா விளங்கிக்கிட்டேன்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். அது ஒரு விலையேற பெற்ற நேரம், அது ஒரு அருமையான நேரம், ஆண்டவர் என்னோடு பேசுற நேரம், ஆண்டவரோடு நான் செலவு பண்ற நேரம் ஒரு நாளும் வீண் போகாது. அப்படிங்கிற அதனுடைய ஆழத்தை, அதனுடைய உண்மையான விலை மதிப்பை நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன், எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நான் அந்த சாக்கு போக்கெல்லாம் சொல்றேன்னா அதனுடைய விலை மதிப்பை அறியாமல் இருக்கிறேன். அதை விட வேற ஏதோ முக்கியம்னு நினைக்கிறது காரணம் என்னன்னா, இதனுடைய விலை மதிப்பு தெரியாததுனாலதான் மற்ற காரியங்கள் எனக்கு முக்கியமா தெரியுது. பிரித்தெடுக்கிறதுனா என்ன? டு பி செப்பரேட் மீன்ஸ், நான் சொல்லிட்டேன் மறுபடியும், அதாவது இதுக்கப்புறமா நான் டெலிபரேட்டா, அதாவது நானா விருப்பப்பட்டு போய் பாவத்துக்குள்ள என்னை உட்படுத்தவே மாட்டேன், அந்த வழிகளுக்குள்ள நான் போகவே மாட்டேன். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பிரித்தெடுக்கப்பட்டதோடைய ரெண்டாவது பாயிண்ட், என்னுடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தோட இருக்குது. சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு நோக்கம் இருக்குது. அந்த நோக்கத்தை நோக்கி நான் பிரயாணம் பண்ணுவேன். அந்த பிரயாணத்துல அப்படி நான் போகும்போது தேவனோடு ஒரு நெருங்கின உறவுக்குள்ள வருவேன். எப்படி தேவனோடு நெருங்கின உறவுக்குள்ள வர முடியும்?
டெய்லி அவர் சந்தமேட்ல பார்க்கறதுனால வருமா? எப்படி தேவனோட நெருங்கி உறவுக்குள்ள வர முடியும்? அந்த கேட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறதுக்கு நம்மளை ஆயத்தப்படும். இதுதான் நாம் செய்வோம். ஜெபிப்போம். ஆண்டவரே சொல்வோம், 3 விஷயத்தை நம்ம செய்வதா? எத்தனை கூட்டங்கள் நடத்தினாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்து, எத்தனை பேர் சிறந்ததை நமக்கு போதிச்சாலும், புது புது விஷயங்களை நம்ம கத்துக்கிட்டாலும் எதுவுமே நமக்கு பிரயோஜனமா இருக்கவே இல்லை. ஏதோ கேட்டுட்டு போகலாம். இந்த கடையில் ஸ்வீட் சாப்பிட்டேன், இந்த கடையில் ஸ்வீட் சாப்பிட்டேன். இவர் பிரசங்கிச்சாரு, அவர் பிரசங்கித்தார், எல்லாத்தையும் கேட்டுட்டேன், எல்லாத்தையும் சாப்பிட்டேன், முடிஞ்சு போச்சு. இல்ல, ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை கொடுக்கிறதற்கு பெரிய தேவனுடைய எதிர்பார்ப்பு இருக்கு, தேவ நோக்கம் இருக்கு, தேவ திட்டம் இருக்கு. ஆண்டவர் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை செய்யும்படியாக எதிர்பார்க்கிறார். ஒரு திட்டம் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றணும்னு பார்க்கிறார். உங்களை கொண்டு என்ன கொண்டு அந்த காரியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பரலோகம் விரும்புது. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ ஒரு கிராமத்துல மூலையில ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கிற என்ன பார்த்து ஆண்டவர் என்னோடு பேசின காரியங்கள் எதற்காகனா, என்னை கொண்டு தேவன் ஏதோ செய்ய நினைக்கிறார், என்னை கொண்டு ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கிறார், என்னை கொண்டு ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார்னா, எனக்கு வயசாகி போச்சு, நான் என்ன பண்ண முடியும்? இல்ல, எந்த நிலையில இருந்தாலும் உன்னோடு தேவன் பேசினது, என்னோடு தேவன் பேசினார் என்பது நீ உறுதியா நம்புறீன்னா, அந்த தேவன் பேசின காரியத்தினுடைய சாராம்சத்தை நீ அறிந்து கொள்ளணும். ஏன் பேசினார், என்ன சொன்னார், அதை அறிஞ்சு கொள்றதுக்கு நான் என்ன பண்ணணும்? முதல் படி, அவர் சமூகத்துல அதிகமாய் காத்திருக்கணும். அவர் சொல்றத கவனமாய் கேட்கணும். கேட்ட பின்பு அவர் சொல்லுகிற காரியத்தை செய்வதற்கு என்னை நான் ஆயத்தப்படுத்த. அன்பானவர்கள், அதுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். அவர் பேசும்போது அவர் எவ்வளவு எதிர்பார்ப்போடு பேசினார். நம்ம எல்லாரும் கேட்ட, ஆண்டவரே இந்த கூட்டங்கள்ல எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பான்னு எல்லாருமே கேட்டோம். ஆண்டவர் நம்ம எல்லாரோடும் பேசி இருக்கிறார். ஆனா பேசின பிறகு நம்ம என்ன செய்யறோம்? இன்னும் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கோமா? நம்மளை நாம ஆயத்தப்படுத்துவோம். தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் வாயத்திறன்னு ஜெபிக்கலாம். ஆண்டவர் பேசின நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளணும். அப்ப ஆண்டவர் என்கிட்ட ஏதோ செய்யணும்னு எதிர்பார்க்கிறார். என் வாழ்க்கையில ஒரு யூட்டர்னை கொடுக்கிறார். ஒருவேளை அது நான் ஏற்கனவே செஞ்சதுக்கு நேர்மாறான காரியமா இருக்கலாம், எனக்கு பிடிக்காததா இருக்கலாம், நான் எதிர்பார்க்காததா இருக்கலாம். ஆனா தேவன் அதை தான் செய்யணும்னு எதிர்பார்க்கிறார்.
அந்த காரியங்களுக்கு நாம் செவி கொடுத்து கவனமாய் கேட்போமானால் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி அதை செய்ய வைப்பார். ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? முழுசா, ஆண்டவரே நீர் பேசின காரியத்தை நான் செய்வேன் சுவாமி. நீங்க வாயை திறந்து சொல்லுங்க, அது போதும். தேவ பிரசனத்துல ஆண்டவரே நீங்க என்ன பேசுனீங்களோ அதை நான் செய்யறதுக்கு ஆயத்தம். என்ன செய்ய வைக்கிறது நீங்க தான். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய, எனக்கு பலனை தரக்கூடியவர் நீர் தான், எனக்கு கிருபை தரக்கூடியவர் நீர் தான், எனக்கு ஞானம் தரக்கூடியவர் நீர் தான், என்னை நடக்க வைக்கிறவர் நீங்க தான், எங்களை வழி நடத்தக்கூடியவர் நீர் தான். என்னால ஒண்ணும் செய்ய முடியாது ஆண்டவரே, நீங்க தான் செய்யணும், நீங்க தான் வழியை திறக்கணும், நீங்க தான் எனக்கு ஆலோசனை சொல்லணும். என்ன வழின்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்போ எனக்கு ஒரு வழியை சொல்றீங்க, இந்த காரியத்தை செய்ய சொல்றீங்க, அதை நான் செய்யறதுக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன் சாமி. ஒரு ஸ்டெப், ஒன் ஸ்டெப் அட் அ டைம். நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லப்படும். அந்த முதல் ஸ்டெப்பை நாம செய்வோமா, அடுத்தடுத்து தேவன் நம்மை நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். நீ எதிர்பார்க்காத வழியில ஆண்டவர் நடத்துவார், அதிசயமாய் நடத்துவார். உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பூரிப்பையும் தருவார். ஏன்னா இது அவருடைய திட்டம், இது அரசாங்க திட்டம் கிடையாது, ஒரு மனுஷனுடைய திட்டம் கிடையாது, உன்னை உருவாக்கினவருடைய திட்டம். தாயின் கருவிலிருந்தே என்னை தெரிந்து கொண்டவர் என்று பவுல் சொல்கிறார். அவன் கொலை செய்தும் சிறைப்பிடித்தும் அநேகரை கொன்று குவித்துக் கொண்டிருந்தான். நான் அதே பவுல் சொல்றார், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே என்னை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு அவரை புறஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும்படி என்னை பிரசங்கியாக தெரிந்து கொண்டு அதை செய்வதற்கு முன்பாக அவர் தன்னையே எனக்கு வெளிப்படுத்த அவர் பிரியமாயிருந்தார் என்று சொல்கிறார். அன்பானவர், அவருக்கு ஒரு நோக்கம் என்னன்றதை புரிச்சுக்கிட்டார். நான் புறஜாதிகளுக்கு இயேசுவை பத்தி சொல்லணும், அதற்காக தான் என்ன பிடிச்சார். பவுல் தன்னுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டார். இன்னைக்கு உன்னை ஆண்டவர் பிடிச்சதுக்கும் உன்னோட ஆண்டவர் பேசுனதுக்கான நோக்கத்தை நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ சாதாரணமான வாழ்க்கையை வாழ மாட்ட, நீ வித்தியாசமாய் மாறுவாய், நீ வேற விதமாய் மாறுவாய், தேவன் விரும்புகிற விதமாய் மாறுவாய். அதை செய்ய வைப்பது அவரே, அதை உன்னை செயல்படுத்துவதும் அவரே. அவர் எதிர்பார்க்கிறது அந்த ஒரு அடி, முதல் ஸ்டெப். ஒரு ஸ்டெப்பை நம்ம எடுத்தோம்னா அடுத்த ஸ்டெப்பை தேவன் பார்த்துக் கொள்வார். இதெல்லாம் நான் எப்படி செய்வேன், இதெல்லாம் எனக்கு எப்படி முடியும், இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா, அவ்வளவு தூரம்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். இதை மாத்திரம் நீங்க செய்யுங்க. இந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க, அடுத்த ஸ்டெப் தேவன் உங்களை நடத்துவார், உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். நம்ம அழகா இன்னைக்கு பாடணும் சிங்கிங் செஷன்ல, ஆகாதது ஒன்றும் இல்லை. Nothing is too difficult for thee. Nothing is difficult. அவருக்கு ஆகாத காரியம் ஒண்ணுமில்லை. அவர் சகலத்தையும் செய்ய முடியும். உங்களை கொண்டு அவர் என்ன செய்ய நினைக்கிறார் ஒரு நாள் விளங்கும். ஆனா அந்த முதல் படியை எடுப்பதற்கு, அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறதுக்கு நீங்க ஆயத்தம்னா அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தம். அந்த முதல் அடி எடுத்து வைப்போம். தேவனிடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நான் ஆயத்தம், ஆண்டவரே நான் என்னால முடியாது. ஏசாயாவுக்கு தரிசனம் வந்தது 6ஆம் அதிகாரத்துல. ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் இருக்கிற கர்த்தரை அவன் பார்த்த போது, ஐயோ நான் அதமானே, நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த மனிதர்கள் மத்தியில வாசம் பண்ணுகிற நான் தேவனை கண்டேனே அப்படின்னு சொன்ன போது, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் அக்கினி தழலை கொண்டு வந்து அவன் உதட்டை தொட்டதினால, இதோ இந்த அக்கினி உன் உதட்டை தொட்டதினால் உன் பாவம் நிவர்த்தி ஆயிற்று. அவன் பார்க்க மட்டும்தான் செய்தார். நான் பார்த்தேன் என்று சொன்னார். மீதி எல்லாம் தேவன் செய்ய ஆரம்பிச்சார். தேவன் செய்ய ஆரம்பிச்சார். இந்த முதல் அடி அவரை நோக்கி பார்க்கிறதற்கு நாம் ஆயத்தமா இருந்தோமானால்
அடுத்த படியை தேவன் செய்வார். பரலோகம் நமக்கு செய்ய ஆரம்பிச்சிடும். ஆண்டுகிட்ட அதை சொல்வோமா, ஆண்டவரே இன்னிலேருந்து என் ஜெப நேரம் கூடணும், இன்னிலேருந்து உங்களுடைய பாதத்துல உட்கார்ற நேரம் அதை மாத்திரம் நாம செய்வோமானால் அடுத்தடுத்து ஆண்டவர் நம்மை நடத்துவார். என்ன செய்யணும்னு நமக்கு போதிப்பார். அடைவாசனம் சொல்லுது, நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை காண்பிப்பேன், என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன் என்று சொல்கிற தேவன். ஒரு அடி மாத்திரம், அந்த ஒரு படி மாத்திரம், அந்த ஒரே ஒரு ஸ்டெப் மாத்திரம் நீங்க எடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு அதை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நான் அந்த ஒரு படி எடுக்க வைக்க ஆயத்தம், அந்த நான் செய்வதற்கு ஆயத்தம். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உண்மையாய் செய்வோம். ஏதோ உற்சாகத்துல ஏதோ பேசின வார்த்தைகளால தூண்டப்பட்டோ கிடையாது, உணர்ந்து செய்வோம். அந்த ஒரு படி, இத்தனை பேர் இருக்கீங்க, அத்தனை பேரும் ஒரு படி எடுத்து வச்சா இந்த இடம் அசையும். நீங்க இருக்கிற கிராமம் அசையும், நீங்க இருக்கிற தெருக்கள் அசைக்கப்படும், நீங்க வேலை செய்யற இடங்கள் அசைக்கப்படும், நீங்க இருக்கிற இடங்கள் அசைக்கப்படும். அந்த ஒரு படி தான் தேவன் கேட்கிறார், அந்த ஒரு அடி மாத்திரம் தான் தேவன் கேட்கிறார், வேற எதுவுமே கிடையாது. அடுத்தடுத்து அவர் உங்களை கரம் பிடித்து நடத்தும். பவுலை நடத்தின தேவன், பவுலுக்காக ஒரு நோக்கத்தை கொண்டிருந்த தேவன் உங்களுக்காக ஒரு நோக்கத்தை வச்சு நிச்சயமாகவே அதை செய்து பிடிப்பார். பயப்படாம, கலங்காம, திகையாம, வேற எதை குறித்து யோசிக்காம. பவுல் அதை தான் சொல்லுவேன், நான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ண, இதெல்லாம் என்னால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்கிற காரியமான்னு பவுல் யோசிக்கல. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ண, இந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படிந்தேன் என்று சொல்றேன். இன்னைக்கு உங்களோட ஆண்டவர் பேசுறது இந்த பரம அழைப்பு. ஒரு புதிய பாதைக்குள்ள நீர் வரும்படி அழைக்கிறார். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர், எங்க ஒவ்வொருத்தரோடு நீங்க பேசுனீங்க, எங்க இருதயத்தின் கதவை தட்டி திறந்தீங்க, எங்களுக்கு புதிய காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்தீர், சொல்லிக் கொடுத்தீர், அறிந்து கொண்டோம். ஆனா அதுக்கு அடுத்தபடி நாங்கள் செய்யாம இருக்கிறோம். இதோ இப்பொழுது அதை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அடுத்தடுத்த காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆனா அந்த ஒரு படியை நான் இப்போ இயேசுவின் நாமத்துல அதை நான் செய்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் அதை அறிக்கை பண்ணுகிறோம். நான் சொல்வோமா? நான் செய்கிறேன்னு சொல்லுவோம். நான் செய்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் அடுத்தடுத்த படியில என்னை நடத்தும், ஒவ்வொருவரையும் நீர் ஆயத்தப்படுத்தும், நீரை பேசும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.